டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இப்பொழுது அண்ணன் செந்தமிழ் சைமன் அவர்கள் வந்து உரையாற்றுவார். தம்பி தம்பி எங்கே போகிறவா? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. யார்கிட்ட சொல்கிறது? அது தம்பிமார்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அண்ணா வந்துட்டேன்னு சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு. சரி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து தீக்குச்சி, நான் ஒரு தீக்குச்சி, நீ ஒரு தீக்குச்சி, நீங்கள் எல்லாருமே ஒரு தீக்குச்சி, பற்றி எரிவோம். இதுக்கு தான் போகிறதுக்கா? ஓகே, பற்றி எரிவோம், நெருப்பாக வருவோர்களை அழிப்போம். தம்பி, இல்லை நீங்கள் சொல்கிறது தானே கேட்டு. வரும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் ஜெயிப்போம், நின்று ஜெயிப்போம். அது 117 பெண்களுக்கு, 117 ஆண்களுக்கு, அதில் 134 பேர் வெறும் இளைஞர்களுக்கு மட்டும் கொடுப்போம் என்றதை வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். சரி, தண்ணி. ஹார்ட் பேஷண்ட் ரிஜிஸ்டர் பண்றேன் நான். அதை முடிச்சுக்கலாமா? என்ன சத்திரிக்கிற இன்னும் முக்கியமான விஷயம் தான் இருக்கு. ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதா? பெருசானா பேசாதாங்க பாரு. ஏற்கனவே 4-5 பேர் போயிட்டானுங்க. இன்னும் ஈத்தாச்சுன்னா அவ்வளோதான், காலி ஆகிடும். அண்ணன் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் இப்போ பாரு. அண்ணன் வந்து அப்படி இக்க வைப்பேன் இப்போ நான். சரி, மிக்சிங் கலந்துருக்கேன். ஓகே. இப்போ அது வந்து தம்பி அது இந்த வரேன். நீ நான் இல்லாமல் இன்னைக்கு அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்திலும் தனித்து போட்டிடுவோம். நாம் வந்து எப்போ மகளிர் அல்லாது நம் கட்சி வெல்லாது. இருந்தால் வெல்லாது, அது வேற விஷயம். இல்லைன்னு ஜெயிப்போம். மகளிர் அல்லாது நம் கட்சி வெல்லாது. கடைசி அந்த மகளிரை விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க. இளைஞர்கள் இல்லாது சரி, அதுக்கு ஏதோ செல்லாது, அதை விட்டுரு. அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தோல்வி வந்து அது என்ன சொல்கிறது, தோல்விக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம போன தேர்தல் போலவே இந்த தேர்தலிலும் தோல்வியை காணாமல் ஜெயிப்போம். போன தேர்தலில் எப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க? போன தேர்தல் அப்போ பேசுறது அதை இப்படி பேசுகிறோம். சரி. போன தேர்தலில் இல்லாமல் இந்த தேர்தலில் கண்டிப்பாக 230 தொகுதிகளிலும் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. இது வரைக்கும் பல தேர்தல். நீ நம்ம கட்சி தான். நம்ம கட்சி தான். நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறேன். சரி. நான் எங்கே விட்டேன் இப்போ? தோல்வி 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 நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை இழக்கலாமா? நல்ல பாட்டு கிடைக்கும். உரிமை இழந்தோம், உடமையை இழந்தோம், அப்புறம் உணர்வை இழக்கலாமா? நினைத்தால் மழைத்துளி மண்ணில். ஐயோ, இவன் பாடிக்கிட்டே இருக்கு. அண்ணே பாடிட்டே இருக்காரு. அடுத்தது நான் நடிச்ச பாட்டுக்கு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொரு படத்துல ஒரு பாடல் வரும். பாடிக்கிட்டே போயிட்டு ஜூஸ் மாறி மாநாடு பேசிட்டு இருக்கணும். நீ பாடிட்டு இருக்க. அது தம்பி பேசும்போது டக்குன்னு மறந்துச்சு. சரி அதான் இப்படி பண்றேன். இப்போ எங்க விட்ட? ரோஸ்மேரியில விட்டீங்க. அண்ணா நல்லா தூங்கிட்டாங்க. நீ வெறும் பேச்சு மட்டும் பேசிட்டு போனேன். ஆமா, எல்லாம் எழுப்புறம் பாரு. இப்ப பார்த்துட்டு நான் எழுப்புறம் பாரு. இப்போ புரட்சி, நாம் வந்து ஒன்று சேருவோம், 2026 நாம் ஜெயிப்போம். எழுதிட்டான பாரு. மகளிர் அல்லாது நம் கட்சி வெல்லாது. கொய்யால இருந்தாலும் வெல்லாது. ஏற்கனவே சொல்லிட்டு
மாநாடு நம்ம அந்த அண்ணே வணக்கண்ணே. செட்ட மாநாடு வெற்றிகரமாக அது போயிட்டுருச்சு. ஆமாம், அதுக்கு நிறைய வரவேற்பும் வந்து கிடைச்சிருக்கு. அது மூலிமா நமக்கு நிதி ஏதாவது வரும்னு நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. வாய்ப்பு இல்லைண்ணே. முன்ன பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எவன் நிதி கொடுப்பான்? நிதியே இல்லை. இப்போ ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டான். என்னத்த அன்பு ஏற்கனவே சொத்து. நான் பேசிக்கிறேன். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அது வணக்கம். நீங்கள் கொடுப்பது வந்து வெறும் நிதி மட்டும் கிடையாது, அது இன்னொரு நம் இனத்தின் விதி. அதை நீங்கள் வந்து இது பண்ணோம். வீட்டு சோறுக்கு கேட்குறப்பல பாவம். இந்த இடையில் யாரோ செய்த சதி, ஆகையால் நமக்கு வரவில்லை நிதி. இவன் ஏதாவது செய்தால் இப்பொழுது விழும் ஒரு நிதி. சரி விடு தம்பி, அது வந்து நம்ம வர வச்சுப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் நேற்று அந்த மாநாடு நடத்தணும் இல்லையா? ஆமாம், அது அண்ணன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டேன்னா அண்ணனோட ஸ்பீச்சு பேச்சு ஏதாவது ஒன்று சூப்பர்ண்ணே. வைரலாக செம்ம ட்ரெண்டிங். நியூஸு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எது ஓப்பன் பண்ணாலுமே உங்களுடைய பாட்டு தானே. அண்ணன் அப்படின்ற நான் அண்ணன் வந்து உங்களோட பாட்டு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. பாட்டா? ஆமாம், பாட்டு பாடல, அது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. வேற பாட்டு பாட்டு பாடலண்ணே. என்ன பாட்டு? தோல்வி. ஆமாம், அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பாட்டு ஹிட்டாச்சா? பாட்டு பயங்கர ஹிட்டு. பாட்டு ஹிட்டாச்சா? தம்பி அவ்வளோ நீ எக்ஸாம்பிள்ஸாக சொன்னேன். அதே பாப்புலர் பண்ணேன். என்ன பண்ணுறது? அனல் பறக்க பேசினே, தொண்டை தண்டி வத்திருச்சு, எதுவுமே வரல. இன்னும் தோல்வி நிலையில 234 தொகுதி 117 117 பாட்டு மட்டும் தானே. அது அண்ணன் சமாளித்து இன்னொரு ப்ரெஸ் மீட் ஒன்று போட்டுடலான்ற என்னன்ற. அது நான் என்னன்றேன், அந்த ப்ரெஸ் மீட்டு மூலயமா வந்து அண்ணன் டெய்லி ஒன்று கொடுத்தனா கூட வந்து பேச்சு. சேட்டை சேட்டை எங்கே போகிறேன்? படா பைத்தியக்காரன். திரும்ப எத்தனை தடவை தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் நீ? என்ன செய்கிறது? இப்போ இருக்க இளைஞர்மார்களை வச்சு தான் நான் இந்த கட்சியை ஜெயிக்கணும். ஆனால் நான் இன்னும் இளைஞராக இருக்கனா அப்படின்னு சொன்னால் அது வந்து நீ இளைஞர்லாம் கிடையாது. சேட்டை போ, ட்ரெண்டில் வரேன் நானும் வந்து. இப்போ நான் பயங்கரமான ட்ரெண்ட் ஆகிறோம், பார்த்துட்டே இருங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறது எனக்கே சொல்கிறியா நீ? அதே செத்த பயலுவலா, என் தெரு கீழே தெரு வந்து எனக்கு கிடைச்சாகணும். என் கையில் ப்ளூ பிரிண்ட் இருக்குது, யாராலையும் வந்து தப்பிக்கவே முடியாது. இப்போ வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த சமரசம் பேசுனீங்கன்னா நான் வந்து இது பண்ணுவேன்னா, எனக்கு என்னோட பாதை வேண்டும், என்னோட தெரு எனக்கு வேண்டும். அம்மா என்ன? செத்த பையில நாரப்பையில எதுக்கு யார் நீ? ஏய், நாங்களாம் பூக்கட்சியில் வந்துருண்டா. பூ கட்சியில் வந்தால் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, என்னத்துக்கு இங்கே வரீங்க? நீ எதுக்கு அந்த கோயிலில் கட்டக்கூடாது, இது கட்டக்கூடாது, ஐயா நீங்கள் கட்சியிலேருந்து தானே வரே? ஆமாம் ஆமாம் ஐயா, இதை நீங்கள் கேட்டுக்கணும். நான் வந்து ரொம்ப சின்ன குடும்பத்துலேருந்து, சின்ன கிராமத்துலேருந்து வந்து இப்போது ஒரு வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கும் போது என் வீட்டோட பாதை இருக்குங்க இல்லையா, இந்த பாதையை இல்லைங்கய்யா, கீழே தெருவே இல்லைங்கய்யா. நீங்கள் வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுல வந்து சரி போட்டோம், வேற இடத்த வாங்கி நேரம் போங்க, அவ்வளோதான். ஐயா, நீங்கள் தான் பிரபலமாச்சே. ஐயா, சொந்த ஊரில் சொந்த மண்ணில் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீட்டில் ஐயா அது தெருங்கய்யா. கோயில் கட்டுறாங்க, நல்லது தானே ஐயா. நான் தான் அந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் இல்லையா, அந்த ஆதாரத்தில் கோயில் இவ்வளோதான் இருக்குது, அதை வந்து விரிவுபடுத்திருக்கீங்க. பாரு தம்பி, பூக்கட்சி தான் அப்படிதான், சரியா? ஆனால் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துன்னு வரக்கூடாது. ஐயா, நீங்கள் ஏதோ சின்ன பையனாக இருக்கிறது சொல்ல நான் வந்து பொறுமையாக சொல்ல. நானும் இந்த பார்த்துக்க, நானும் வந்து நான் வந்து மதத்துக்கு கட்டுப்பட்டவன் தான். நான் நாத்திகவாதிலாம் கிடையாதுங்கய்யா. எனக்கு சாமி கடவுள் பக்தி இருக்குது, எல்லா பக்தியும் இருக்குது எனக்கு. இங்கே பாரு, நானும் சாமி கும்பிட்றேன், எல்லா இதுவும் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கிறம்போது அந்த எந்த ஒரு மக்களோட ஒரு இதை இருக்கிற இடத்த வந்து பறிச்சுட்டு எந்த சாமியும் கோயில் கட்டு அப்படின்னு சொல்லலைங்க இல்லையா? அதுதான் சொல்ல நாங்கள் சொல்லுவோம், சரிங்களா? எங்கே நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் எப்படி நானும் நல்லா கூடாதா?
ஐயா நான் நாங்கள்லாம் சின்ன ஆள் இருக்கும்போது நான் எங்களுக்கு இதுவே பெருசுங்க ஐயா. நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது இடம் இருக்குங்க இல்லையா? இதுவே நீங்கள் வந்து வேறு ஊரில் பண்ண முடியுமா? அதெல்லாம் உங்கள் கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிய போடுறதால எங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குற முடியும். என்னது ஆட்டையே போடுவியா? ஆட்டையெல்லாம் போட முடியாது. நான் வந்து என்ன பண்ணாலுமே நான் வந்து நிற்பேன், நான் வந்து கேட்பேன். பார்த்துக்கிறீங்களா தம்பி? கேட்கறதுக்கு வாய் இருந்தா தானே. என்னங்க ஐயா ரவுடி மாதிரி பேசுறீங்க? நீ ரவுடியா? நீங்க ரவுடி தான். நீ என்னன்னா பண்ண? எனக்கு என் வீடு எனக்கு என் பாதை வேணும். என் பாதை நீங்க கொடுங்க. பாதை கீழத்தெருவே காணோம். கீழத்தெருவே பாதை வேணும். காலை உடைச்சிடறான். இதுக்கப்புறம் நீ எப்படி நடப்ப? வீல் சேர்ல தானே போவ, சுத்தி போ, அவ்வளோதான். என்னங்க அடிக்கிறீங்க? இதுக்கப்புறம் எவனாச்சும் ஏதாச்சும் பேசுனீங்க எதுவும் இருக்காது, பார்த்துக்குங்க. நண்பர்களே, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்ன பூக்கட்சியிலேருந்து ஒரு ஆள் வந்து என்ன மிரட்டிட்டு போயிட்டான். நான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த என்னோடய தெரு, என்னோடய பாதை, அந்த இடத்த வந்து இன்னொருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்றதால பூக்கட்சியிலேருந்து நான் வந்து பூக்கட்சி ஆள், நான் வந்து உன்னை வந்து காலி பண்ணிவிடுவேன், நீ ஏதாவது பண்ணனா முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், என்ன செஞ்சாலுமே எனக்கு தேவை என் பாதை, என் வீட்டு பாதை, என் கீழே தெருவு காணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய கழுத்தில் நீங்கள் வந்து அந்த துண்டு போட்டு இருக்குனாலுமே நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் பிரபலமான ஆள், என்னையே இவங்க வந்து இப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, ஒரு சாதாரண ஆள் இப்படி என்ன பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்? இந்த சும்மா அந்த மதத்தை குறிக்கோள் காட்டி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணணுன்னே தெரியல. ஆனால் நான் வந்து கடைசி வரைக்கும் நிற்பேன், கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.